ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகர் விஷாலுக்கும் சாய் தன்ஷிகா அவர்களுக்கும் திருமணம் நடக்காது அப்படின்ற செய்தி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. கோலிவுட்டில் ரொம்ப அவசரமாக பேசப்பட்டு வருது இந்த நியூஸ். ஏன்னா விஷால் அவர்களுக்கு ஆல்ரெடி வீட்டில் ஒரு பெண் பார்த்து அது நிச்சயதார்த்தம் முடிஞ்சு திருமணம் வரைக்கும் போயிட்டு அந்த திருமணம் லாஸ்ட்டில் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன் எந்த ரீசனும் அவங்க தெளிவாக சொல்லலை. கேட்டதுக்கு இல்லை இந்த வரன் செட் ஆகாது அப்படின்னு அந்த பெண் விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடிகர் விஷால் அவர்கள் திரைப்பட சங்க தேர்தலில் நிற்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சங்க தேர்தலில் ஜெயிச்சுட்டு நான் திரைப்பட சங்க கட்டடத்தை கட்டி முடிச்சுட்டு தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால பல வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் சாய் தன்ஷிகா கூட காதல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், இப்போ அதுக்கான முடிவு வந்துடுச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. ஓகே நல்லது, ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி நல்ல வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் பெரிய அளவில் பேசப்பட்டது. விஷால் அவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது சீக்கிரமே, அண்ட் அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மதகஜராஜா படத்தோட ஒரு ஈவெண்ட்டில் விஷால் அவர்களுக்கு ரொம்ப உடல்நிலை மோசமாகி வந்தார். அப்போ நிறைய பேர் யோசிச்சாங்க, என்னாச்சு விஷால் அவர்கள் மது பழக்கத்துக்கு அதிகமாக அடிக்ட் ஆனது காரணத்தினால தான் அவருக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போ அவருக்கு ஜஸ்ட் வைரல் ஃபீவர் தான் இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால தான் அவரால் நிற்க முடியாமல் இருந்ததே தவிர அவர் மது பழக்கத்தெல்லாம் நிறுத்திட்டாரு. இப்போ நார்மலாக இருக்காரு. இப்போ அடுத்து சுந்தர் சி கூட அகைன் செம்மையான காம்போல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ இப்படி இருக்க இந்த நேரத்தில் சாய் தன்ஷிகா கூட பிரேக்கப் ஆகிடுச்சு. அதனால இந்த திருமணமும் அவருக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் இது அவங்க ரெண்டு பேர் சைட்லேருந்து எந்த நியூஸும் கொடுக்கல. கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்களே ரிவீல் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி நியூஸ் வருது. பட் விஷால் அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து திருமணத்தை பண்ணணும். ஏன்னா அவருக்கும் ஏஜ் ஆகுது. ஸோ இனிமேலும் சினி இண்டஸ்ட்ரியில் பெருசாக சாதிக்கணும். இப்போ நடுவில் இந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரோட ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வாழ்க்கையே வீணா போடும் அப்படின்றது நிறைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.